ராஜன் சார் வந்து தயாரிப்பாளர் ராஜன் அவர்கிட்ட ரொம்ப என்மேல் அன்போடு பக்கத்தில் உட்காந்து என்னை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நேற்று என் அலுவலகத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்திருந்த பொழுது அடுத்து படம் பண்ணலான்னு பேசினார். பேசிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட கேட்டார், உங்கள்கிட்ட என்ன கதை இருக்குது சொல்லுங்கன்னு. நான் சொன்னேன், முதல்ல என் கதையை கேட்கறக்கிட்ட உங்கள் கதையை சொல்லுங்கள், போன படத்தில் என்னென்ன பாக்கி இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் மிச்சம் வச்சுருக்கீங்க, என்ன குழப்பமெல்லாம் சொல்லுங்கள், அப்புறம் நான் சொல்கிறேன். அப்படி தயாரிப்பாளர் விரைவி இருக்க காலகட்டங்களில் மிக தரமான தயாரிப்பாளர்களாக நிறைந்திருக்கும் இந்த மேடை மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. அது மட்டுமல்ல, தயாரிப்பாளராய் மாறிய இயக்குநர்களும் நிறைந்திருக்கும் மேடை என்பது மேலும் மகிழ்ச்சி அளிக்கிறது. என்னை போல 1-2 பேர் தவிர்த்து மற்ற எல்லாருமே தயாரிப்பாளர்கள் தான் மேடையில். என்ன மிக மகிழ்ச்சியானது இந்த அரங்கத்தில்னா, ஒரு சொல் உண்டு, மதுவிலும் புத்தகங்களிலும் நட்பிலும் பழையதே சிறந்ததுன்னு. மதுவிலும் நட்பிலும் புத்தகத்திலும் பழையதே சிறந்தது. அதனால எனக்கு சென்னைக்கு வந்து இந்த 10 ஆண்டு காலத்தில் நட்பு ரொம்ப குறைச்சு, எல்லாருடைய பழக்க இருக்க ஒழிய நட்பு ரொம்ப குறைச்சு. எனக்கு பள்ளிக்கூடத்து நட்பு தான் இன்னும் தொடருது. அப்படி சென்னையில் வந்து நான் பெற்ற நட்புல ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள், அவர்கள் எல்லோரும் நிறைந்திருக்கும் மேடைங்கிறதுனால இது மேலும் மகிழ்ச்சி அளிக்குது. அதில் தலையாய ஆள் வந்து சமுத்திரக்கனி. நான் வந்து இந்த சினிமாவில் வந்து போடா வாடான்னு பேசிக்கிற ஆள் வந்து ஒரே ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்குது. அது சமுத்திரக்கனி ஒருத்தன் தான். அவனோட எனக்கான மகிழ்ச்சி என்னன்னா, நான் அவனுக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு எங்கடா இருக்க அப்படின்னு நான் கேட்பேன். கேட்ட உடனே அதுக்கு பதில் வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, வரவாடா அப்படிமா. எங்கடா இருக்கேன்னு நான் கேட்டவன் வரவாடாமா. நான் அதை நினைச்சு தான் சொல்லியிருப்பேன், அவனை வர சொல்லுவோம்னு. சில அலுவலகம் ரொம்ப பக்கத்தில், சில நாட்கள் அவனை பார்க்க போகலாம் நினைச்சு தொலைபேசியில் கூப்பிடுவேன். நான் கேட்பேன் எங்கடா இருக்கேன்னு. இப்ப வந்துரும்பாங்க. இந்த வரவாடா வந்துங்கிற இடம் இருக்குல்ல, அதுதான் நட்பின் ஆகச்சிறந்த இடம் நினைக்கிறேன். காதலி போல தன் மனம் என்ன நினைக்கிறதோ அதை பதிலுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாள். அப்படி வாழ்ல வந்து நான் வந்து சமுத்திரக்கனி நடத்திருந்தேன். இன்றைய இசை வெளியீட்டு விழா முதல்ல எல்லாரும் ஜோரா ஒரு சமுத்திரக்கனி கைதட்டிருங்க. எதுக்காகன்னா, தமிழ்நாட்டுக்கு கோபிநாத்தை கோட்டு இல்லாம காமிச்சதுக்காக இந்த கைது. என்ன நேற்று இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு தொடர்பான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த படம் தொடக்கத்துல இருந்து தெரியும். படம் தொடங்கிய நாள் முதல்ல கதை சொல்ல போன நாள்ல இருந்து திரு ஜெயமரவி அவர்களிடம் கதை சொல்ல போன நாள்ல இருந்து தெரியும். ஜெயமரவி அவர்களோட கதை சொல்லிவிட்டு வந்து சமுத்திரக்கனி கூட சொல்லிட்டு இருந்தா, கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோகன் சார் ஒரு கரெக்ஷன் சொல்றாரு, அது செய்யலாம் நினைச்சா ராஜா ஒண்ணு சொல்றாரு. ராஜா சொல்றதை கேட்கலாமா மோகன் சார் சொல்றதை கேட்கலாமா யோசிச்சுக்கிட்டு இருந்தா ரவி ஒரு கரெக்ஷன் சொல்றாப்புல. இது ரொம்ப கஷ்டம்டா, அந்த வண்டி கிளம்பாது போல இருக்கு. நான் அவன் ரொம்ப நேர்த்தியான, ரொம்ப கவனமா கையாளக்கூடியவன். என்ன மாதிரி அவசரப்பட்டு சிதறடிக்கிறவன் இல்ல. தமிழ் சினிமாவில் தான் செய்த சாதனைகளை எல்லாம் சாதனைகளே அல்லன்னு உணராம இருக்க ஒரு ஆத்மா பஞ்சகர்ணாசனம் அவர்கள். அவர் செஞ்சிருக்க காரியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இருந்துச்சு. சமுத்திரன் சொன்ன வேலை சரி, நான் போய் அவரை கூப்பிட்டு வந்தேன். அது எதுக்கு வரேன்னா, இந்த மாதிரி என்ன ஆளுக்கு ஒரு கரெக்ஷன் சொல்றாங்கடான்னு சொன்னோன்னா நான் சொன்னேன் சமுத்திரக்கனிட்ட, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, 3 பேரையும் ஒன்னா உட்கார வை. ஜெயம் ரவி, மோகன் சாரு, ராஜா 3 பேரும் ஒன்னா உட்கார வச்சுனா மாத்தி சொல்ல மாட்டாங்களான்னு. அவன் சொன்னா அந்த கதை ஓகே பண்ணோட கஷ்டம்டா 3 பேரையும் ஒன்னா உட்கார வைக்கிறது, நீ இந்த படத்தை நடக்க விட மாட்டேன் போல அப்படின்னா. அப்புறம் ரவி வந்து ஒரு இடத்துல இருந்து கட்டத்துல ரவி, ஜெயம் ரவி, மோகன் சாரு, திரு ராஜா 3 பேருமே தன் படத்தின் நலனுக்காக சொல்லுகிறார்கள். இவனுக்கு புரிந்த கணத்தில் சமுத்திரக்கனி வந்து தன் தம்பியின் நலனுக்காக தான் யோசிக்கிறான், ராஜாவுக்கும் தன் மகனின் நலனுக்காக தான் யோசிக்கிறான், மோகன் சாருக்கும் புரிஞ்ச இடத்துல தான் இந்த படம் பழிச்சுன்னு ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்ச பிறகு இந்த படத்துக்கு இசையும் பாடுறா வேற ஒருத்தர் பேசிட்டு இருந்தோம், வேற யாருன்னு. அப்ப ஜிவி பிரகாஷ் அவர்களை வந்து இந்த படத்துக்கு இசையப்பாளராக வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது ஜிவி பிரகாஷ் ரொம்ப ஒரு பெரிய சம்பளம் பெரிய இடம் விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப சமுத்திரக்கனி. நான் சொன்னேன், இங்க வா, ஏரோப்ளைன் வாங்கியாச்சு, அப்புறம் அது ஒயிட் பெட்ரோல் வாங்குறதுக்கு யோசிக்காத, மண்ணு நில ஓடாது ஏரோப்ளைன். ஜெயம் ரவி வந்தாச்சு, படம் பெருசாகிடும், மறுபடியும் கூப்பிட்டுனா அடுத்து கதாநாயகி யாருன்னு பேச்சு வந்து அமலாபால் நடந்த பொழுது, அமலாபால் வந்து இந்த சம்பளம்டா. அப்ப 2 படத்துக்கும் சமுத்திரக்கனுடைய சிறப்பு என்னன்னா, எப்பொழுதும் தயாரிப்பாளர் என்ன கேள்வி எழுப்புவாரோ அதையெல்லாம் அவன் ஒரு முறை மனசுக்குள்ள எழுப்பிக்குவான். இது வந்து இப்படி சம்பளம் இருக்காருன்னா 2 படத்துக்கு ஒரே ஹீரோயினா இருக்கட்டும், 2 லாங்குவேஜுக்கும் அப்படின்னு நினைச்சு. அதனாலதான் சூரிய அவர்கள் வந்து அமலாபாலுக்கு இரட்டை வாழ்த்துக்கள் சொன்னாரு. அவங்க ஒருத்தர் தான் 2 படத்துல இருந்ததுனால. இப்படியாக இந்த படம் பெருசா பேக்கேஜ் ஆகி சமுத்திரக்கனி தயங்கிய பொழுதெல்லாம் என்னை போன்றவர் சேர்ந்து, இல்ல நீ என்ன பட்ஜெட் சொல்லிருக்கோ அந்த பட்ஜெட் செலவழிச்சிரு, அதுல சிக்கனமெல்லாம் பண்ணாத, அதுல சிக்கனம்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால சீனிவாசன் சாரும் நீங்களும் திட்டணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை திட்டுங்க, சமுத்திரக்கனி திட்டாதீங்க. இந்த படத்தை பட்ஜெட் வரையும் கொண்டு வந்து தொட வச்சது நாங்க. இந்த படம் நான் அங்கங்க பார்த்துருக்கேன். இந்த படம் சர்ப்ரைஸ் பேக்கேஜ்னு எனக்கு தோணுது. திரு சரத்குமார் ஆகட்டும், திரு கோபி ஆகட்டும், தயாரிப்பாளர் ஞானவேல் ஆகட்டும், அவர்கள் எல்லோரும் வந்திருப்பது. இதுக்கெல்லாம் மேல இந்த படம் என்ன சிறப்பு
இந்த படம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, சினிமாவில் நல்லது சொல்வதற்கான ஆட்கள் அருகிக்கொண்டே வருகிறார்கள். இன்னைக்கு எது வெற்றி பெறுகிறதோ, எது விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறோமோ அதை சொல்லும் காலகட்டங்கள்ல இல்ல நான் இதைத்தான் சொல்லுவேன் அடம் பிடிச்ச ஒருத்தர் இருக்கான்ல, அதற்காகவாவது இவன் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் நான் நினைக்கிறேன். காரணம், எந்த வகையிலாவது வெற்றி வந்தால் போதும் என்று நினைக்கும் ஒரு திரையுலகில் இப்படித்தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சி இருக்கவனை பத்திரமா பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பத்திரமா பாதுகாக்க வேண்டிய ஆள் தான் சமுத்திரக்கனி நான் நம்புறேன். திரு சிவா அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, சமுத்திரக்கனி வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா வந்திருக்கு, இந்த படம் முடிஞ்சு அவர் சங்கர் ஆகணும் அப்படின்னாரு. நான் வந்து அதில் மாறுபடுறேன். நம்ம வந்து எப்பொழுதும் விஜய் சேதுபதியை விஜயாக்கவும், அமலாபால அமலாவாக்கவும், சமுத்திரக்கனியை சங்கராக்கவுமே முயற்சி பண்றோம். அவசியம் இல்லை சமுத்திரக்கனி. இந்த படம் வெற்றி பெற்று இந்த படம் சமுத்திரக்கனியை சமுத்திரக்கனியாவே ஆக்கினாலே பெருமகிழ்ச்சி அடைவேன் நான் சொல்லிக்கிறேன். இந்த படம் கண்டிப்பா உன்னை சமுத்திரக்கனியாவே ஆக்கும்னு நம்புறேன், வாழ்த்துறேன், விடைபெறேன். நன்றி, வணக்கம்.